பீஃப் ஃப்ரை செய்ய போறீங்கன்னா ஒரே ஒரு டைம் இந்த ஸ்டைல்ல பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். நல்ல தேவையான அளவுக்கு பீஃபை கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய பட்டை, ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அகைன் இங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம வேக வச்சிருக்க இந்த பீஃப் எல்லாம் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்டா கொஞ்சமா பெப்பர் கூடவே கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பீஃப்ல மெயினா நீங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்க வீட்டுல பீஃப் செய்ய போறீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.